ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபிஷ் டேங்கை பிளான்டேஷன் டேங்கை எப்படி மாற்றுறதுங்க தான். அது ஒரு லோ காஸ்ட் பட்ஜெட்டில் எங்கிட்ட ஒரு 3 ஃபீட் டேங்க் இருந்துச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி பிளான்டேஷன் டேங்காக மாற்றிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிளான்டேஷன் டேங்க் வைக்கணும், லைவ் பிளான்ஸ் வச்சு ஃபிஷ்ஷஸ் விடணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பார்த்தேன். பட் ரொம்ப அது காஸ்ட்லியாக இருந்துச்சு. தென் நம்மக்கிட்ட தான் ஒரு டேங்க் இருக்குது, நம்ம அதுலேயே வந்துட்டு லோ பட்ஜெட்டில் செட்டப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படி செட்டப் பண்ணி எடுத்தது தான் இந்த பிளான்டேஷன் டேங்க். இது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட டேங்க் இருக்கணும், தென் ஹாபி இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். இருந்த டேங்கை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தென் இங்கே வந்துட்டு பிளான்டேஷனுங்கிறனால நமக்கு வந்துட்டு சாயில் போடணும். சாயில் அமேசானில் பார்த்தா கிலோ 300 ரூபா ஏற்பட்டது ஏதோ இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா கார்டன் சாயிலை யூஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு மண்ணை ஃபுல்லாக நிறச்சிடணும். அது களிமண்ணாக இருந்தால் பரவாயில்ல, ரெட் சாயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. கார்டன் சாயில் ரெட் சாயிலாக இருக்கணும். இதை வந்துட்டு ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் நிறச்சிடணும். இப்போது ரிவர் சாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸுக்காக ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு கார்டன் சாயில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சென்டிமீட்டர் அளவில் ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணணும். ரிவர் சாண்ட் இன் சென்ஸ் இது அமேசானில் பார்த்ததுக்கு அரௌண்டு ஒரு 5 கேஜிஸே வந்துட்டு 500லேருந்து 800 வரைக்கும் இருக்குது. நமக்கு எதுனா இந்த டேங்க்கு வந்துட்டு 3 ஃபீட்டுங்கிறனால எனக்கு இது வந்து 25-30 கேஜிஸ் 25 கேஜிஸ் பக்கம் தேவைப்பட்டுச்சு. 20 to 25 கேஜிஸ் பட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் ரிவர்ஸ் சாண்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது எதுக்காக இதை போடுறோம்னா, இதை போடலைன்னா அந்த களிமண்ணுக்கு அந்த செம்மண்ணுக்கு தண்ணி வந்துட்டு க்ளவுடி ஆயிரும், கலங்கிரும். ப்ளஸ் நம்ம வைக்க போகிற பிளான்ஸ் எல்லாமே இந்த ரூட்ஸை பிடிச்சி வச்சுறதுக்காக இந்த சேண்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். இப்போ தான் ஒரு மெயின் பார்ட் இது ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தேன். நம்ம இங்கே இருக்கிற மரக்கல்லை பார்த்தேன். பட் எனக்கு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் நான் ட்ரிஃப்ட்வுட் வாங்கிட்டேன் கடையில். பக்கத்தில் இருக்க அக்வேரியம் ஷாப்பில் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இது வந்துட்டு கிலோ 1000 ரூபா, அதாவது ஒரு கிராம் 1 ரூபா அப்படி வாங்கினேன். இது இப்போ நான் வந்துட்டு ஒரு 240 கிராம் 1/4 கிலோ வாங்கினேன், 240 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கண்டிஷன் பண்ணணும். இதை கண்டிஷன் எப்படி பண்ணுறதுனா, இதை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டோம்னா இது வந்து மிதக்கும். இந்த ட்ரிஃப்ட்வுட்டை எப்படி கண்டிஷனாக சீசனிங் பண்ணணும்னா, இதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1/2 to 40 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செத்துரும். அப்புறம் இந்த ட்ரிஃப்ட்வுட் மிதக்க சிங்க் ஆகிரும், உள்ளே போயிடும். இது வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 3 days விட்டுருங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணி சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் இதை நம்ம வந்துட்டு டேங்க்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். நான் அந்த டேங்க்குக்கு வந்துட்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ட்ரிஃப்ட்வுட் ப்ளஸ் ஸ்டோன்ஸ், ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்கு கிடைக்கிறதுக்காக. இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் சேம் ரிவர் பெட்லேருந்து தான் எடுத்தேன். நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இந்த லாவா ஸ்டோன்ஸ் பார்த்துருந்தேன். ஆனால் லாவா ஸ்டோன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கிலோ 600 ரூபா இருக்குது அமேசானில். ஸோ நான் அதை விட்டுட்டு இதை காஸ்ட் எஃபெக்டிவாக இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு பிடிச்ச டிசைனில் பேட்டர்னில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த ஃப்ளெக்ஸ் குயிக் யூஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்ன் டிசைனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நான் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பிளான்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அக்வேரியம் ஷாப்லேருந்து வாங்கினேன். ஒரு 4 வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வாங்கினேன். அதுக்கு எனக்கு வந்து 200 ருபீஸ் ஆச்சு. அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஏன்னா லைவ் பிளான்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் பிளான்டேஷன் அக்வேரியம். ஸோ இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, சாரி. இதை ஒன்றா ஒவ்வொரு டிசைனில் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். தென் இது ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் லுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்மைலிங் புத்தா, அது பேபி புத்தா வந்துட்டு கீழே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ தண்ணி ஊற்றின அன்றைக்கி நான் எடுத்த வீடியோ. இது ஃபுல்லாக கலங்கியிருக்குது, ஏன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கனால அந்த சாயில் டிசர்வ் ஆகிருக்கு. பிளான்டேஷன் டேங்கில் ரொம்ப முக்கியமானது ஃபில்டர் கண்டிப்பாக வச்சாகணும், ப்ளஸ் ஏரேஷன் கொடுத்தாகணும் பிளான்ஸுக்கு. இதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன், எங்கிட்ட வந்துட்டு இந்த பவர் ஹெட் மோட்டார் இருந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஏர் ஃப்ளோவை நான் ஸ்பீடு கம்மி பண்ணிட்டேன். ஸோ அப்போது வந்துட்டு நம்ம டைரெக்டாக பிளான்ஸ் எதுவும் பிடுங்கிட்டு போகாது. வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ஒரு அளவுக்கு லிமிட்டாக ட்ராப் ஆகும், ஓவர் ஹெட்லேருந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கும் அழகாக. எனக்கு இந்த டேங்க்கில் ரொம்ப பிடிச்சது இந்த பேபி புத்தா தான். பிளாக் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ செகண்ட் டே எடுத்த வீடியோ. இப்போ வாட்டர் ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக தெளிஞ்சு வந்துட்டுருக்குது, அது இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ ஹபிட் காய்ஸ் எப்படி இருக்குது? இந்த வீடியோ 3வது நாள் பகலில் எடுக்கிற இந்த வீடியோ இப்போ எப்படி இருக்குது தென் சொல்ல வந்துட்டேன். முக்கியமான விஷயம், இதுக்கு வந்துட்டு லைட்டிங், பிளான்டேஷன் டேங்குக்கு லைட்டிங் கண்டிப்பாக தேவை, அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அக்வேரியம் ஷாப்லேருந்து 250 300க்கு ஒரு நான் லைட்டிங் வாங்கினேன்.
ஒரு 2 ஃபீட்டில். ஸோ அந்த லைட்டிங் தான் நான் போட்டிருக்கேன். இந்த செட்டப் பண்ணுறதுக்காக எனக்கு டோட்டலாக ஆன செலவு மொத்தம் 810 ரூபா ஆச்சு. இதுவே நான் அத்தென்டிகேட்டடாக கார்டன் சாயில் யூஸ் பண்ணாமல் அதுக்கு அக்வேரியம் சாயிலு, ரிவர் சாண்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5K ஆகிருக்கும். இதுதான் என்னோடய லோ காஸ்ட் பிளான்டேஷன் அக்வேரியம். இதில் இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன 3ஆவது நாள் ஆச்சு. 3ஆவது நாளில் வந்துட்டு உள்ளே கொசு புழு வந்துருச்சு. அதனால் 2 கப்பி, ஒரு ஷ்ரிம்ப்பு விட்டுக்கிட்ட ஒரு ஷ்ரிம்ப் தான் இருந்துச்சு. அது நான் இனி வாங்கணும். இதில் என்ன மீன் விட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் எதாவது ஐடியா இருந்தால் ஐடியா கொடுங்க.